அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே முதல் விஷயமாக நம்ம பார்க்க போகிறது பாபா வங்கா அவர்களுடைய கணிப்பு தான் நண்பர்களே. அதாவது 2026ஆம் ஆண்டில் இவையெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பாபா வங்காவின் கணிப்புகள் அதிர்ச்சி ஊட்டுவதாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த ஆண்டு 2026 போர் நிகழும் என்று பாபா வங்கா முன்பே கணித்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அவரின் கணிப்பு தற்போது நிஜமாகி விடுமோ என்ற பயம் மக்கள் மத்தியில் பெரிய அளவிற்கு எழுந்திருக்குங்க. உலகில் பல தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவற்றில் பாபா வங்காவின் கணிப்புகள் மிகவும் பிரபலமானவை மட்டுமல்ல, அவரது கணிப்புகள் இதுவரை பொய்த்ததே இல்லை நண்பர்களே. 1996ஆம் ஆண்டிலேயே இவர் உயிரிழந்து விட்ட போதிலும் எதிர்காலம் குறித்த இவரது கணிப்புகள் இன்று வரை தொடர்ந்து ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கு நண்பர்களே. அந்த வகையில் பாபா வங்கா இறப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளில் நடக்க இருக்கும் நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளாக எழுதி வைத்திருக்காங்க. அமெரிக்காவில் 9/11 அட்டாக்ஸ், உயிரி ஆயுதங்களால் உலக அழிவு மற்றும் கோவிட் தொற்றுநோய் பரவல் போன்ற பல விஷயங்களை பாபா வங்கா அவங்க சரியாக கணித்து கூறியிருக்காங்க. இவருடைய கணிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகி உலக அளவில் பரபரப்பை கிளப்பி வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஜாதகம் எழுதி வைத்து விட்டு சென்ற பாபா வங்கா கடந்த 2025 அவர் கணித்த உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இந்தியா பாகிஸ்தான் போர், மியான்மர் உள்நாட்டு கலவரம் போன்ற பல கணிப்புகள் நடந்துள்ளதுங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டை போலவே 2026ஆம் ஆண்டிலும் மார்ச் முதல் ஏப்ரலுக்குள் ஒரு பெரும் உலகப் போர் தொடங்கும் என கணித்துள்ள பாபா வங்கா அந்த போரில் முக்கிய வல்லரசு நாடுகள் ஈடுபடும் என்றும் உலகெங்கும் உள்ள கண்டங்களில் இந்த போர் பதற்றம் பரவும் எனவும் கணித்துள்ளாருங்க. அவர் கணித்தது போலவே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய இராணுவ தாக்குதலில் ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து போர் தீவிரமடைந்து கிட்டத்தட்ட 16 நாட்களாக நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்தியா அதிகளவில் பாதிப்பை சந்தித்து வருகிறது நண்பர்களே. இந்த போரால் இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் ஏற்றுமதி வர்த்தகமும் முழுமையாக முடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த போர் முடிவுக்கு வந்தால்தான் இந்தியாவில் பிரச்சனைகள் சரியாகும் என்று தெரிகிறதுங்க. அதே சமயம் போர் விரைவில் முடிவுக்கு வராத பட்சத்தில் இந்தியாவில் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று நிபுணர்கள் கணிப்புகளை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரில் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதால் ஈரான் அதற்கு பழி வாங்கும் எண்ணத்தில் கொலை வெறியில் உங்களுக்கு நானும் சளைத்தவரல்ல என்று பதில் தாக்குதல் நடத்தி வந்துக்கிட்டு இருக்குங்க. இப்படியே நீயா நானா என்ற போட்டியில் நீண்டு கொண்டே இருந்தால் இந்த போர் முடிவுக்கு வருமா அல்லது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குமா என்பதே பலருடைய கேள்வியாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் பதட்டங்கள் மோசம் அடைந்ததால் ஒரு பெரிய உலகப் போர் தொடங்கக்கூடும் என்று பாபா வங்கா அவர்கள் எச்சரித்ததாக கணிப்பில் கூறப்பட்டுள்ளதுங்க. பாபா வங்காவின் 2026ஆம் ஆண்டு கணிப்பின்படி மார்ச் ஏப்ரல் ஒரு பயங்கரமான போர் நடக்கக்கூடும் என்றும் இதில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற 2 சக்தி வாய்ந்த நாடுகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து நிற்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போரினால் உலகின் மேற்கு பகுதியில் உள்ள நாடுகள் அதிகமாக பாதிக்கப்படும். இந்த போர் தொடங்கினால் ஐரோப்பாவின் நிலம் அழிக்கப்படும், அது தரிசாகிவிடும், ரஷ்யா ஒரு வல்லரசாக உருவாகும் என்றும் பாபா வங்கா அவர்கள் கணித்துள்ளாருங்க. அவர் கணித்தது போன்றே தற்போது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே போர் தொடங்கிவிட்டதுங்க. தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் வரும் நாட்களில் இது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் இந்தியா எந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்க போகிறது என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளதுங்க. தற்போதே இந்தியாவில் சிலிண்டர், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன்
அதனால் உள்நாட்டு தொழில்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு ஏற்றுமதி வர்த்தகமும் முழுமையாக முடங்கியுள்ள நிலையில் போர் முடிவுக்கு வந்தால் மட்டுமே நிலைமை சீராகும் என்று நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் இன்னும் தெளிவாக முடிவு தெரியல. இதற்கிடையே உலக நாடுக்குள் நடக்கும் எல்லை பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்பு கவலைகள் போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மக்கள் உண்மையான கணிப்புகளை விட மூன்றாம் உலகப் போர் பற்றிய பாபா வங்கா அவர்களின் கணிப்புக்குத்தான் அதிகம் பயப்படுகின்றார்கள். அடுத்த செய்தியாக அமெரிக்கா தொடர்பானதுங்க. அதாவது ரஷ்யாவின் எண்ணெய் விஷயத்தில் அமெரிக்கா இரட்டை நிலைப்பாட்டை கொண்டு இருக்க நண்பர்களே. முன்பு இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததுங்க. ஆனால் இப்போதைக்கு இந்தியா உட்பட உலக நாடுகளை ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா வலியுறுத்துகிறது அப்படின்ற மாதிரி ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவங்க சொல்லியிருக்காங்கங்க. இது பற்றி மேலும் எக்ஸ் பக்கத்தில் என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த இந்தியாவை மிரட்டுவதில் அமெரிக்கா பல மாதங்கள் செலவிட்டதுங்க. தற்போது ஈரானுடனான 2 வார போருக்கு பிறகு வெள்ளை மாளிகை இந்தியா உட்பட உலக நாடுகளிடம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க கெஞ்சுகிறதாங்க. ஈரான் மீதான போரை அதிகரிப்பதால் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று ஐரோப்பா நினைத்தது பரிதாபகரமானது என்று சொல்லியிருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவது ரஷ்யாவிற்கு பெரும் வருவாய் ஊக்கத்தை அளிப்பதாக ஒரு பத்திரிகை வெளியிட்ட தலைப்பு செய்தியை பகிர்ந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்காருங்க. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் கடலில் சிக்கி தவிக்கும் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்க நாடுகளை அனுமதிக்கும் வகையில் 30 நாள் விலக்கு அறிவித்தாருங்க. மத்திய கிழக்கில் போருக்கும் மத்தியில் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பிப்பாய்க்கு $100 தாண்டிய பின்னர் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்தது நண்பர்களே. அமெரிக்காவின் கூற்றுப்படி தற்காலிக உரிமம் மார்ச் 12 வரை கப்பல்களில் ஏற்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விநியோகிக்கவும் விற்பனை செய்யவும் அனுமதிக்கிறதுங்க. இந்த அனுமதி ஏப்ரல் 11 வரை அமலில் இருக்கும் நண்பர்களே. இந்திய கடலில் சிக்கி தவிக்கும் ரஷ்ய எண்ணெய் சரக்குகளை வாங்குவதற்கு கடந்த மார்ச் 5 அமெரிக்கா 30 நாட்கள் விலக்கு அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. ஓவராலாக இதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஏதாவது சொன்னால் மற்ற உலக நாடுகள் அப்படியே செய்யணும் அப்படின்றதான் அமெரிக்காவோட புத்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு தேவை என்றால் ஒரு நாடை தேவையாக பயன்படுத்தி வரலாம், இவர்களுக்கு தேவையில்லை என்றால் இவர்களுக்கு ஏற்றாற்போல் நம்மளும் தேவையில்லை என்று மாறிவிடணுமா. ஆரம்பத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையான போர் போயிட்டுருக்கப்ப ரஷ்யா பக்கம் யாரும் திரும்பாதீங்க, ரஷ்யாட்ட போய் யாரும் கச்சா எண்ணெய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அமெரிக்கா இங்கிட்ட ஒரு புறம் இஸ்ரேலோட சேர்ந்துட்டு ஈரானுக்குடன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பெரிய அளவிற்கு உச்சகட்டத்தில் போரை கொண்டு போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் இப்போ ரஷ்யாவோட கதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் ரஷ்யாட்ட வாங்கிங்க, ரஷ்யாட்ட விலக்களிச்சு விட்றேன், பார்த்து பண்ணிக்கிங்க, அங்கிட்டு வாங்கிக்கிங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவோட வேலை போயிட்டுருக்கு. அதாவது பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழித்து தான் நிறம் மாறும். இங்கிட்ட அமெரிக்காவோட செயல்பாடுலாம் பார்த்தோம்னா பச்சைக்குன்னு மாறுற மாதிரி இருக்குது. பாருங்கள், நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவோட வேலை எல்லாமே விளையாட்டுத்தனமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தி இந்தியா தொடர்பானதுங்க. அதாவது எல்பிஜி தட்டுப்பாடுகள் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் உணவகங்கள் படிப்படியாக மூடப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. வீட்டு உபயோகத்திற்கு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்து தங்களுக்கு இதுவரை டெலிவரி செய்யப்படலை அப்படின்ற மாதிரியும் ஏராளமானோர் மக்கள் காலி சிலிண்டர்களோடு ஏஜென்சிகளை நோக்கி படையெடுத்த வண்ணமாக இருந்துக்கிட்டுருங்க. அதாவது நாங்கள் பதிவு செய்கிறோம், அப்போ இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி படையெடுக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, தங்களுக்கு
சிலிண்டர் கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின்ற அச்சத்தில் ஏராளமானவர்கள் தங்களிடம் இருப்பு இருந்தாலும் மற்றொரு சிலிண்டருக்காக முன்பதிவு செய்த வண்ணமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒன்று ஸ்டாக்கில் இருந்தாலும் கூடுதலாக வாங்கி வச்சுக்கலாம், தட்டுப்பாடு ஏற்பட்டுருமோ அப்படின்ற மாதிரி அவர்களும் பதிவு செய்வதாக காணப்படுது நண்பர்களே. இது நாடு முழுவதும் ஒரு விதமான பதட்டமான சூழலை உண்டாக்கி இருக்கு நண்பர்களே. இந்த சூழலில் தான் நாட்டின் சிலிண்டர் இருப்பு குறித்து மத்திய அரசு செய்தியாளர் சந்திப்பின் மூலம் முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கு நண்பர்களே. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா அவங்க டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்தியாவில் போதுமான அளவு கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனுடன் செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் எந்த ஒரு பெட்ரோல் நிலையத்திலையும் ஸ்டாக் இல்லை என இதுவரை அறிவிக்கப்படவே இல்லை. நம்ம நாட்டில் போதுமான அளவு பெட்ரோலும் டீசலும் இருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த நாட்டின் தேவைக்கான பெட்ரோலையும் டீசலையும் உள்நாட்டிலேயே நாம் தயாரித்து பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் அவங்க சுட்டி காட்டி குறிப்பிட்டிருக்காங்க நண்பர்களே. இயற்கை எரிவாயு பொறுத்தவரை எங்கெல்லாம் எல்பிஜி இணைப்பு கிடைக்காமல் வணிக ரீதியிலான நுகர்வோர் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பிஎன்ஜி இணைப்பு தருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது தொடர்பாக கெயில் நிறுவனம் பல்வேறு துறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. தற்போது வணிக ரீதியிலான சிலிண்டர் கிடைக்காத நுகர்வோர்களுக்கு பிஎன்ஜி இணைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள இந்த புவிசார் பதற்ற சூழலுக்கு மத்தியில் அரசு எல்பிஜி சப்ளைக்கு தான் முன்னுரிமை தருகிறது அப்படின்றதையும் கூறியிருக்காங்க. மேலும் எந்த இடத்திலும் ஸ்டாக் அவுட் என்ற பிரச்சனை இதுவரை வரவே இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் பதற்றம் அடைந்து வழக்கத்தை விட அதிகமாக சிலிண்டர் முன்பதிவு செய்வதே இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்றதையும் மெயினாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. வழக்கமாக பார்த்தோம்னா நேற்று வரை 7.5 மில்லியன் புக்கிங் வந்திருந்த நிலையில் தற்போதைக்கு 8.8 மில்லியன் புக்கிங்களாக உயர்ந்துள்ளது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டில் தற்போதைக்கு எல்பிஜி கட்டுப்பாடுகள் இல்லை எனவும் பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரி ராஜேஷ்குமார் சின்ஹா அவங்க அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருக்கின்றனர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு 2 கப்பல்கள் எல்பிஜி ஏற்றிக்கொண்டு ஹார்மூஸ் ஜலசந்தியை கடந்து வந்து கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கப்பல்கள் மூலம் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. வரும் 16, 17 ஆகிய தேதிகளில் 2 கப்பலும் இந்தியாவுக்கு வந்தடைஞ்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓவராலாக தற்போதைய சூழலில் நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது தட்டுப்பாடு அப்படின்றது எங்கேயும் ஏற்படலை. செயற்கையாக நம்மளே தேவை இல்லாமல் இருந்தாலும், அதாவது நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, கூடுதல் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தட்டுப்பாடு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதா தட்டுப்பாடை ஏற்படுத்துது அப்படின்றது தெளிவாக தெரிகிறது நண்பர்களே. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம அளவாக கரெக்டாக சிக்கனமாக பயன்படுத்துவோம். கூடுதலாக நம்ம வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து புக்கிங் பண்ணும்போது தான் அங்கே தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படுது. ஸோ அதற்கேற்ற போல் நாம் செயல்பட்டால் சரியாக இருக்கும் அப்படின்றதான் தற்போதைய சூழ்நிலை கள நிலைமை அப்படின்றது தெரிகிறதுங்க. அடுத்ததாக ஈரான் அமெரிக்கா தொடர்பானதுங்க. அதாவது ஈரானின் 90% எண்ணெய் உற்பத்தி மையமான கார்கில் தீவில் அமெரிக்கா சக்தி வாய்ந்த குண்டு வீசியதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளாருங்க. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போரில் தற்போதைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு செய்தி அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்குங்க. அதாவது ஈரானின் மிக முக்கிய தீவு நகரமான கார்க் தீவில்
அமெரிக்கா சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்குங்க. இது தொடர்பாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, ஈரானின் முக்கியமான இடமாக பார்க்கப்படக்கூடிய இந்த கார்கு தீவில் உள்ள அனைத்து இராணுவ இலக்குகளும் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு. அந்த தீவில் உள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை அழிக்காமல் இருக்கத்தான் தீர்மானித்துள்ளேன். ஆனால் ஈரான் அல்லது வேறு யாரேனும் ஹார்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் சுதந்திரமாக பாதுகாப்பாக செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்தினா இந்த முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உலகம் இதுவரை பார்த்திராத அளவிற்கு சக்தி வாய்ந்ததும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளது. நாம் தாக்க விரும்பும் எந்த இலக்கையும் பாதுகாக்கும் திறன் ஈரானிடம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஈரான் நாட்டில் 90% எண்ணெய் உற்பத்தி கார்கு தீவில் இருந்து தான் நடைபெறக்கூடிய நிலையில் அங்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகுங்க. ஈரான் தரப்பில் இருந்து கார்கு தீவில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்ற விளக்கம் அளிக்க மறுத்துவிட்டதுங்க. இதைத் தொடர்ந்து அமெரிக்கா தொடர்புடைய அனைத்து எரிபொருள் உள்கட்டமைப்புகளும் அழித்து சாம்பலாக்கப்படும் என்று ஈரான் பாதுகாப்பு படை தெரிவிச்சிருக்குங்க. இது தொடர்பாக ஈரானின் இராணுவ படைப்பிரிவான டாட்டம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஈரானிய உள்கட்டமைப்பு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அனைத்து பிராந்தியங்களிலும் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எண்ணெய் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் தாக்கி சாம்பலாக்குவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. மறுபுறம் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையின் போது அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்பும் விமானம் ஒன்று ஈராக்கின் மேற்கு பகுதியில் விழுந்து நொறுங்கியிருக்கு நண்பர்களே. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 6 வீரர்களில் 4 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்கு நண்பர்களே. தங்களது தாக்குதலால் தான் அந்த விமானம் வீழ்த்தப்பட்டதாக ஈரான் ஒருபுறம் தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் எதிரிகளின் தாக்குதலால் இந்த விபத்து ஏற்படவில்லை என்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அமெரிக்க இராணுவம் சைட்லேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டாத கதையாக தான் அமெரிக்கா பேசும். அந்த வகையில் தான் பார்க்கப்படுது. இதற்கிடையே ஈரான் மீது வரும் நாட்களில் மிக கடுமையான இராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போதைக்கு அறிவிச்சிருக்காரு. ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க விமானப்படையின் 5 டேங்கர் விமானங்கள் சேதமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதுங்க. அப்போது அந்த தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க விமானப்படையின் எரிபொருள் நிரப்பும் 5 டேங்கர் விமானங்கள் சேதமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாக செய்தி வெளியாகிருக்கு நண்பர்களே. மேலும் அந்த பகுதியில் சேதமடைந்த அமெரிக்க டேங்கர் விமானங்களை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வந்துட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க. ஈராக் தலைநகரான பாக்தாத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதுங்க. தூதரக வளாகத்தில் உள்ள ஹெலிபேட் பகுதி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறதுங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டு கட்டிடத்தின் இருந்து கரும்புகை வெளியேறும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குங்க. இது ஒரு ட்ரோன் தாக்குதல் என்று சில பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஏவுகணை மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கப்படுகிறதுங்க. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க தூதரகம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கலை. பலமான பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் பாக்தாத் அமெரிக்க தூதரக வளாகத்தை ஈரானின் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இதற்கிடையே சவுதி அரேபியாவில் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அங்குள்ள 5 அமெரிக்க இராணுவ விமானங்கள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளது என்பது தெரிகிறதுங்க. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது.
இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக இது போன்ற செய்திகளை நான் தினமும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.